ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க சைட் பார்த்தீங்கன்னா ஹிரானந்தானியோர் லாஃப்ட் லைன். இது வந்து தையூர் லொக்கேஷனில் அவங்க ஃபேஸ் 3 போட்டிருக்காங்க. ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 23.5 ஏக்கர்ஸில் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம சைட்டில் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா சைட்டோட ஒர்க் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஹிரானந்தானின்றதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறது. அவங்க வந்து ஒரு பிளாட் மாதிரி ஒரு வேரியண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்றதுக்கு அவங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாம் வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நீங்கள் அந்த இதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்க்கலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதோட ட்ரோன் ஷாட்ஸுமே நாங்கள் எடுத்திருக்கோம். அது எவ்வளோ யூனிக்காக அவங்க எங்கேருந்து எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இது அவங்க சைட்டோட லாஸ்ட்டு கார்னர்லேருந்து அவங்க பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க்கை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஹெவி மிஷின்ஸு, தார்ஸு, ரோட்ஸுன்னு எக்கச்சக்கமாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு மூவிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க பார்த்தா. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கான ஒரு 485 பிளாட் ரெடி ஆகிட்டு இருக்கு. 485 பிளாட்ஸு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு இதை ரோடு வித்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க கொடுக்குற சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே வந்து 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட்ஸ் ரோட்ஸ் வருது. அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த இடத்துல உங்களுக்கு தார் வந்துடும். இந்த சைடில் தான் உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாட்டர்ஸ் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து நீங்கள் ஒரு 4 ஃபீட் பார்க்கலாம். இந்த கேப் வந்து என்டையராக பேவர் பிளாக்ஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு வாக்கிங்க்கு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நாளை பின்ன நமக்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வருது, கவர்மெண்ட்டோட பிளான்ஸ் வருதுன்னா அவங்க ரோடை வந்து ஹிட் பண்ணாமல் அவங்க இந்த பேவர் பிளாக்ஸ் வழியால் அவங்க ரன் பண்ணுறதுக்கான இது ஈஸியான ஒரு மெத்தடு. ஏன்னா இது உங்களுக்கு ஒரு 40 ஃபீட் ரோடு இல்லாமல் 2 பக்கமும் உங்களுக்கு ஒரு 4 அடி வரப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 ஃபீட்டோட கிளியரன்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்க்கப்போ இன்னும் வந்து பிளாட்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் வந்து ஹிரானந்தானியோட பிளானு. நம்ம வந்து உங்களுக்கு ஃபேஸ் 2ஓட ரெடியான இதையும் காமிப்போம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தான் வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபேஸ் 2 அதையுமே நாங்கள் அடுத்து ஷூட் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு இதோட ட்ரோன் ஷாட்ஸும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் மேசிவான சைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் பார்க்குற எல்லாமே குவாலிட்டி வைஸில் இருக்கும். உங்களுக்கு காம்பவுண்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரோடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய அப்ரிஷியேஷன் இருக்கும். ரேட் வைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ரேட். ஒவ்வொரு இதுவுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரேட் ஏறும். இப்போ ஸ்டார்டிங்கில் வர கஸ்டமர்ஸுக்கு வந்து 2750. இந்த ரேட் வந்து எப்போ வேணாலும் ஏறலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் வையில் 25 புக்கிங் வந்துருச்சு, ஒரு 50 புக்கிங் வந்துருச்சுன்றப்ப அவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரேட் ஏற்றுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினவங்களுக்கும் அடுத்தடுத்து வாங்குறவங்களுக்கும் அவங்க அப்ரிஷியேஷனும் காமிக்கணும். அதால் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுதோ நீங்கள் வந்து பார்த்து நல்ல பிளாட்டை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட லாஸ்ட் எண்டில் நிற்கிறேன். எண்டில் இருந்தால் உங்களுக்கு ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. இப்போ நான் இந்த வியூவில் பார்க்குறதோ நீங்கள் ட்ரானில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்.